வணக்கம். ஏப்ரல் 6 இந்த தேதியில அப்படி என்ன ஸ்பெஷல்னு யோசிக்கிறீங்களா? இது கணித வரலாத்துல ஒரு கோல்டன் டேனே சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு நாள், ஆனா இந்த ஒரு நாள்ல பிறந்த இறந்த சில கணித மேதைகள் நம்ம உலகத்தையே புரட்டி போட்டிருக்காங்க. வாங்க, அவங்க யாரு, என்ன செஞ்சாங்கன்னு நாம ஒவ்வொருத்தரா பார்க்கலாம். சரி, நம்ம லிஸ்ட்ல இருக்கிற மேதைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆச்சரியமான விஷயம். வருஷம் 1846. இதே ஏப்ரல் 6ஆம் தேதி ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல்னு வெறும் 14 வயசு பையன் தன்னோட முதல் முக்கியமான ஆய்வுக் கட்டுரைய ராயல் சொசைட்டில சமர்ப்பிக்கிறான். அடேங்கப்பா, அதுவும் எது பத்தின்னு தெரியுமா? ஓவல் கர்வ்ஸ் பத்தி. யோசிச்சு பாருங்க, ஒரு 14 வயசு ஜீனியஸோட வாழ்க்கையில கூட இந்த ஏப்ரல் 6 எவ்ளோ முக்கியமான நாளா அமைஞ்சிருக்கு. ஓகே, இப்ப நம்ம லிஸ்டுக்கு வருவோம். நம்மளோட முதல் மேதை ஆல்ஃபிரட் டியூரர். இவர் ஒரு ஜெர்மன் கலைஞர். இவர் காலமான நாள் ஏப்ரல் 6, 1528. ஒரு நிமிஷம், ஒரு ஆர்டிஸ்டுக்கும் கணக்குக்கும் என்ன சம்பந்தம் நீங்க யோசிக்கிறதுன்னு கேக்குது. அதுல தாங்க அசல் விஷயமே இருக்கு. சொல்றேன், இவரை சும்மா ஒரு கலைஞர்னு சொல்லிட முடியாது. கணிதத்தையே அழகாக்கின ஒரு கலைஞர்னு சொல்லலாம். டூரர் என்ன பண்ணாருன்னா, தன்னோட ஓவியங்கள் உயிரோட்டமா தத்ரூபமா இருக்கணும்னு ஜியோமெட்ரி, அதாவது வடிவியலை ரொம்ப துல்லியமா பயன்படுத்தினாரு. உதாரணத்துக்கு, அவரோட ரொம்பவே பிரபலமான ஆடம் ஈவால் ஓவியத்தை எடுத்துக்கோங்க. அதுல மனுஷ உடம்ப ஒரு ரூலர், ஒரு காம்பஸை வச்சு அவ்வளவு கச்சிதமா வரைஞ்சிருப்பாரு. சயின்ஸை வச்சு தான் புது கலையை உருவாக்க முடியும்னு அவர் ஆழமா நம்பினாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒவ்வொரு அழகான ஓவியத்துக்கு பின்னாடியும் ஒரு சீக்ரெட் மேத்ஸ் ஃபார்முலா ஒளிஞ்சிருக்கு. சரி, இப்ப டியூடர் காலத்துல இருந்து ஒரு ஜம்ப் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 300 வருஷம் முன்னாடி போறோம். வருஷம் 1829, அதே ஏப்ரல் 6ஆம் தேதி. இப்போ நம்ம பார்க்க போறது நார்வேவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கணித மேதை நீல்ஸ் ஹென்ரிக் ஏபிள். என்ன ஒரு ஒற்றுமை பாருங்க, இவரும் இதே நாள்ல தான் காலமானார். இவரோட சாதனை என்ன தெரியுமா? பல நூற்றாண்டுகளா பெரிய பெரிய கணித மேதைகளை எல்லாம் குழப்பிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு இவர் முற்றுப்புள்ளி வச்சாரு. அதாவது, முடியாத ஒன்ன நிரூபிச்ச ஜீனியஸ் இவர். என்ன அந்த கேள்வி? குவிண்டிக் ஈக்குவேஷன்ஸ், அதாவது 5ஆம் படி சமன்பாடுகளை தீர்க்கறதுக்கு பொதுவான சுலபமான ஒரு ஃபார்முலா கிடையவே கிடையாதுன்னு இவர் அடிச்சு சொன்னாரு. நீங்க கேட்கலாம், முடியாதுன்னு சொல்றது எப்படி ஒரு சாதனையாகும்னு. அதுதாங்க விஷயமே. இது முடியாதுன்னு தெரிஞ்சதால தான் மற்ற கணிதவியலாளர்கள் புது புது வழிகளை தேட ஆரம்பிச்சாங்க. அதனால சில நேரத்துல கணக்குல ரொம்ப முக்கியமான பதிலே இதை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த 2 பேருமே ஏப்ரல் 6ல காலமானவங்க. இப்போ அதே ஏப்ரல் 6ல பிறந்த ஒருத்தரை பத்தி பார்க்கலாம். வருஷம் 1851, பிரான்ஸ்ல பிறந்த கியோம் பீகோர் தான். வாங்க, இவர் என்ன சாதனை பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இவர் ஒரு வானியலாளர், நட்சத்திரங்களோட மேப் போட்டவர். சும்மா இல்ல, 20 வருஷத்துக்கு மேல பொறுமையா உட்கார்ந்து 6380 நெபுலாக்கள், அதாவது நட்சத்திர கூட்டங்களோட சரியான இடத்தை ஒண்ணு விடாம சரிபார்த்து பதிவு பண்ணியிருக்காரு. அடேங்கப்பா, அவரோட இந்த உழைப்பை எப்படி சொல்லலானா, அந்த காலத்திலேயே ஸ்டார்ஸுக்காக ஒரு மெகா கூகுள் மேப்ஸ் உருவாக்குன மாதிரி. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இந்த பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அப்ப முதல்ல உங்களுக்கு ஒரு பக்காவான மேப் தேவை. சரி, பழைய காலத்துல இருந்து நேரா நம்ம காலத்துக்கு வருவோம். இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே வரலாறு. ஆனா இதே ஏப்ரல் 6ல பிறந்து இன்னிக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கணித மேதையை பத்தி இப்ப பார்க்கலாம். அவங்க தான் ஸ்பெயினை சேர்ந்த மரியா எஸ்டபன். 1956ல பிறந்தவங்க. இவங்கள நம்ம நவீன கால கணிதத்தோட ஒரு முகம்னு சொல்லலாம். இவங்க என்ன செய்றாங்கன்னா, பிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு சிக்கலான விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸும் உருவாக்குறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இவங்களோட கணக்குகள் தான் விஞ்ஞானிகள் இந்த உலகத்தை அணு அளவுல, அதாவது ஆட்டம் லெவல்ல புரிஞ்சுக்க உதவுது. இதுல இருந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் நமக்கு புரிய வருது. அணுக்கள், ரசாயனங்கள்னு எல்லாத்தோட ரகசியமும் கணக்குங்கிற மொழியில தான் எழுதப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்களா, ஏப்ரல் 6 ஒரே ஒரு தேதி தான். ஆனா கலை, வானியல், இயற்பியல்னு எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. கலையிலிருந்து அணு வரைக்கும் எல்லாமே கணக்குங்கிற ஒரு நூல்ல தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆச்சரியமான கணித கதைகளை தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம லைக் பண்ணுங்க. மேத்ஸ் மேட் ஈஸி சுரேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை கணிதத்தின் சுவாரஸ்யமான உலகத்துல தேடலை தொடங்குங்க.